பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ கத்திரிக்காய் தொக்கு. வாழைப்பூ கத்திரிக்காய் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாழைப்பூ கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கிக்க போகிறோம். இப்போ பற்ற வச்சிடலாம். இந்த கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காவை வதக்கிக்க போகிறோம். கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன கத்திரிக்காய், நெய் கத்திரிக்காய், அதை நீங்கள் காம்பு எடுக்காமல் 4 பக்கம் கீரி மட்டும் முழுசாகவே போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. சாதாரணமாக நம்ம கத்திரிக்காயில் அரிப்பு தன்மை இருக்கும், அதாவது தோல் சம்மந்தமான நோய் இருக்கிறவங்க இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது அரிப்புத்தன்மை இருக்கும்னு சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இதுலேயுமே, இந்த கத்திரிக்காயிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இதயத்துக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குது. அதாவது இதய அடப்பு வரும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. அந்த வால்வில் அடப்பு இருந்துச்சுன்னா இந்த கத்திரிக்காய் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா அந்த அடப்பு க்யூர் ஆகும். அதே மாதிரி ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கத்திரிக்காவை அடிக்கடி சாப்பிடுங்க. கத்திரிக்காயிலையும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. இதை ஒதுக்காமல் இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த கத்திரிக்காயில் நம்ம சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கத்திரிக்காய் நல்லது. அதை மூச்சு திணறல் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கும் நல்லது. குழந்தை பிறந்தா இந்த கத்திரிக்காயை வச்சு பத்திய குழம்பு செஞ்சு தருவாங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காய்க்கு எலும்பு ஸ்ட்ராங்காக்கக்கூடிய சத்து இருக்குது, இடுப்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த கத்திரிக்காயில் பத்திய குழம்பு வச்சு தருவாங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தோலெலாம் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வாழைப்பூவை கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா வாழைப்பூ கருப்பாயிடும். நீங்கள் தண்ணியில் போடுறதுக்கு பதில் கொஞ்சம் மோரும் உப்பும் சேர்த்து கலந்து போட்டிங்கன்னா கருப்பாகாது. நான் இப்போ தான் கட் பண்ணேன், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இந்த வாழைப்பூ வேகட்டும். இந்த வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது இந்த வாழைப்பூவை நம்ம வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரி பண்ணிடும். இந்த வாழைப்பூ குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம கர்ப்பப்பை சம்பந்தமான இதெல்லாம் நோயெல்லாம் இது சரி செய்யும், வாழைப்பூ சரி செய்யும். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் இந்த வாழைப்பூ சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதுவும் சரியாகும். அதே மாதிரி நம்ம பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்துலலாம் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ இந்த வாழைப்பூவை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுவும் கண்ட்ரோல் ஆகும். மாதவிடாய் ரெகுலராக வர மாதிரி வரும். இந்த வாழைப்பூ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு சரியால சாப்பிட்டேன் சரியாலன்னு சொல்லாமல் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரி செய்யும். இன்னொன்று இந்த வாழைப்பூவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஆயுள், அதாவது நம்ம ஆயுள் காலம் நீடிச்சிட்டு இருக்கும். இப்போல்லாம் 50 வயசு 60 வயசுலேயே நம்ம ஆயுள் குறைஞ்சி அதிக நோய்க்கு நம்ம ஆளாகிறோம் இல்லைங்களா. இந்த நம்ம இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற உணவெல்லாம் நம்ம சேர்த்துட்டு வரும்போது நம்ம ஆயுள் காலமும் அதிகமாகும். நம்ம முன்னோர்கள்லாம் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ வாழைப்பூ வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காய் கூடவே எடுத்து வைக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. வாழைப்பூவை எடுத்துட்டோம். அதே கடாயை வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2-3 பட்டை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும்.
பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குங்க. நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய், வாழைப்பூ எல்லாத்தையும் தனித்தனியாக செய்வோம். கத்திரிக்காவை தனியாக செஞ்சோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி வாழைப்பூவையும் தனியாக செஞ்சோம், அதில் துவர்ப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா, அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்குமே அதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி சேர்த்து தக்காளியோட இந்த வெங்காயம் தக்காளி தொக்கோடு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூல அந்த துவர்ப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா, அது வயிற்றில் இருக்கிற பூச்சை சாவடிக்கும். அதாவது சின்ன பசங்களுக்கெல்லாம் வயிற்றில் பூச்சி இருக்கும் இல்லைங்களா, நம்ம இந்த வாழைப்பூவை அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது வயிற்றில் பூச்சி சேராது, நல்ல பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வதக்கிக்கோங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், நம்ம தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே தொட்டுக்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கத்திரிக்காய், வேக வச்சு வச்சுருக்க வாழைப்பூ ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கலரிட்டு கொஞ்சம் தீயை ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனை போகும், இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த மிளகாத்தூள் வாசனை வரும். அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா சுண்டி வந்திருக்கு. வாழைப்பூ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ இருக்கிற இடமே தெரியாது, கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வாழைப்பூ போட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வாழைப்பூ இருக்குன்னு தெரியாமையே சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.